மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் போக போக மழை இல்லாமல் இருந்தது, வெறும் மேகமூட்டமாக இருந்தது. சரி பாதி வழியில் வெயில் வந்தோன்னே சரி நம்பிக்கையாக இருந்தோம். கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணி தான் போனோம். இதான் ஃபஸ்ட் டைம் மாமாவும் லாங் ட்ராவல் பண்ணுறது. எப்போ போனாலுமே எதாவது டிரைவர் வச்சு தான் போவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க லாங் டைம் போனது. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாகவும் சர்ப்ரைஸ் கிஃப்டாக மாதிரி இருந்தது. சந்தோஷமாகவும் தான் இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே போனாலுமே பக்கத்துலேயே போகிற மாதிரி தான் போயிட்டு வருவோம். 5 hours ட்ராவல்ஸு அது மாதிரி தான் ஒரு நாள்லேயே ட்ரிப்பு போயிட்டு வந்துடுவோம். அப்படி லாங்காக நாங்கள் கேரளா மூணார்லாம் போகும்போது இது மாதிரி பஸ்ஸு வச்சு தான் போனோம். இது ஃபஸ்ட் டைம் மாமாவே ட்ரைவிங் பண்ணி இட்டுன்னு போனதுனால கொஞ்சம் தைரியமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் மழை மேகமூட்டம் கிளைமேட்லாம் நல்லா இருந்ததா, செம்மையாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டே போனோம். நான் எந்தெந்த ஊருக்கெலாம் போகணுன்றது அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. மேகமூட்டம் மலை பகுதியாக இருந்ததுனால அதை என்ஜாய் பண்ணி பார்த்தாலுமே எங்கே மழையால் எதுவுமே வந்த காரியம் நிறைவேறாமலே போயிடுமோ, என்ஜாய் பண்ண முடியாதோ, பசங்களாம் ஃபீல் ஆகிடுவானுங்களோன்னு பயந்தேன். அப்புறம் பாதி வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டம்லாம் கலைய ஆரம்பிச்சிது. கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அங்கங்கே பிரேக் போட்டுட்டு டீ குடிச்சிட்டு அது மாதிரி பார்த்தோம். நாங்கள் வீடியோ எடுத்துக்கின்னு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு பாட்டுலாம் போட்டு போனதுனால அப்பப்போ இறங்கும்போது சார்ஜு காரில் போட்டுட்டு போயிடுவோம். அதனால் நாங்கள் இறங்குற இடம்லாம் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்கலை. சார்ஜ் இருக்கும் போது எடுத்ததெல்லாம் நான் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் கொஞ்சம் வீடியோ எடுப்பேன், அப்புறம் வாந்திக்கு பயந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிடுவேன். அப்படியே கொஞ்சம் விட்டு போய்கிட்டே இருந்து பாதி தூரம் மழை, பாதி தூரம் மேகமூட்டம், பாதி தூரம் வெயிலுன்ற மாதிரி ஒரு வழியாக போயிட்டோம் கன்னியாகுமரி. நாங்கள் கரெக்டாக கன்னியாகுமரி இது கோவில்பட்டி தான். நாங்கள் கரெக்டாக கன்னியாகுமரி போகும்போது மணி 7:30 ஆகிடுச்சு. என் பசங்க கார் உள்ள வெயிலுக்கு பயந்துன்னு இந்த கேப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தானுங்க. கடைசியில் கார் உள்ளாரே போட்டுட்டு ஜாலியாக பசங்க விளையாண்டுட்டு வந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக எடுத்துகிட்டு வந்தேன். இவங்க என்னுடைய சிஸ்டர் இன்லா. அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போய்ட்டு அவங்க பிரதர்ஸ் 2 பேரும் முன்னாடி உக்காண்டாங்க. ஒருத்தவங்க டிரைவிங், ஒருத்தவங்க ஹெல்ப்பிங்ன்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் தூங்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஃபன் பண்ணி இது ஸ்டாலின் சார் பொருணை அருங்காட்சியகம்னு ஒன்று கட்டியிருக்காரு. பார்க்குறதுக்கு லாங்லேயே நல்ல வியூ சூப்பராக இருந்துச்சு. சரி ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கன்னியாகுமரி ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் கன்னியாகுமரி ரீச் பண்ணும் போதெல்லாம் கரெக்டாக மணி 7:30. அப்படியே போயிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம். எங்களால் ஜன்னல் திறந்து எடுக்க முடியல, அதனால கார் உள்ளார இருந்தே கொஞ்சம் எடுத்தோம் பிட்டாக. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறனால வீடியோ எடுக்கிறனால எல்லாத்தையும் கிளியராக எங்களால் ரசிக்க முடியலன்ட்டு கொஞ்சம் பிட்டாக தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் டைம் போனோன்னா நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போகிறோம். அதுவும் எங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். இது எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. போன இடம்லாம் எப்படி இருந்தது, எப்படி என்னெல்லாம் ரசிச்சிங்க, அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வந்தோன்னே கேள்வி கேட்பாங்க. அதனாலே அதை கரெக்டாக வாஷ் பண்ணுறணுன்ட்டு நாங்கள் அதை கவனமாக போவோம். இதுதான் நாங்கள் போட்ட ரூமு. இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நேராக கன்னியாகுமரி போனோன்னா ரூம் போட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போயிட்டு சரி அந்த லைட்டு கண்ணாடியில் லைட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை பார்க்கலான்னு போனோம். டைம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பசங்களாம் போனோன்னு கொஞ்சம் நேரம் பீச்சில் நின்றுருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் ரூமுக்கே வந்துட்டோம். லிஃப்ட்டில் வரும்போது எங்கள் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்கலாம். அவங்க செம்ம டயர்டில் உருன்னு இருந்தார். அவரை அதுக்கப்புறம் இதான் நாங்கள் போட்ட ரூமு. வந்தோன்னே ஆளுக்கு ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒருத்தவங்க செஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் பேக்கிங் பண்ணுறதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு மறுநாள் காலையில் கிளம்பிட்டோம் சன்ரைஸ் பார்க்க. எத்தனை மணிக்கு கிளம்புனோன்னா 4:30 மணிக்கு எழுந்துச்சி கிளம்புனோம். அவ்வளோ வேகமாக போனோம். நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் கூட நான் அப்படி ஓடினது கிடையாது. அப்படி ஓடணும். நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கும்போது தான் லைட்டாக நடந்தோம். அதுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக போனோம் பாருங்கள். என் பசங்க, நான், சிஸ்டர் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் போனாங்க.
அதுக்கப்புறம் நான் தெரியணுமேன்ட்டு என் பையனை இல்லை வீடியோ எடுத்துகிட்டே போனால் இப்படி தான் எங்கன்னா முட்டி மோதி விழ வேண்டியதான்ற மாதிரி கொஞ்சம் நேரம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டோம். இவ்வளோ கூட்டத்துலேயும் அவ்வளோ வேகமாக போய் இவ்வளோ கூட்டத்துக்கு பின்னாடி தான் நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன், நான் பசங்களை கேர் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என் ஹைட்டுக்கு எட்டின தூரம் எக்கி எடுத்தோம். சன்ரைஸ் எங்களுக்கு உதிக்கலை. சரி நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான்ற மாதிரி கொஞ்சம் நேரம் மட்டும் அது உதித்த வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு விடிஞ்சதும் ரிட்டன் வந்துட்டோம். இந்த வீடியோவே நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் நான் 1.5 மணி நேரம் பிடிச்சின்னு இருந்தேன். கை வலி கழுத்து வலி தான் வந்தது. ரொம்ப டயர்டாகிடுச்சு. பாதி பேர் வெக்ஸ் ஆகிட்டாங்க நம்மளால் பார்க்க முடியலேன்ட்டு. சரி வந்ததுக்கு ஏதாவது பார்த்தோமேன்ற மாதிரி நாங்கள் திருப்திப்பட்டு ரிட்டன் திரும்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து இதை பார்க்கணும். இது எப்படி தான் உதிக்குது, இதனுடைய வியூ தான் என்னன்றது கண்டிப்பாக பசங்களுக்கு காட்டணும். நான் இங்கே குழந்தையில வந்து பசங்களை தூக்கிட்டு போய் லாங்கில் போய் எதாவது ஆகிடுமோன்னு பயந்துனே எங்கேயும் லாங்காக இட்டுன்னு போக மாட்டோம். பக்கத்து ஊருக்கே போயிட்டு வந்துடுவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இட்டுன்னு வந்திருக்குறோம். போனால் ஃபேமிலியாக போவோம். ஏன்டா எதாவதுன்னா பக்கத்தில் நம்ம ஃபேமிலி ஆளுங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் சேஃபாக இருக்கலாமேன்ற மாதிரி அப்படி தான் போவோம். தனியாலாம் இது மாதிரி லாங்காலாம் எங்கேயும் போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். பார்த்துக்கோங்க, இதுதான் எங்களுக்கு உதித்த சன்ரைஸு. இவ்வளோ தான் நாங்களும் பார்த்தோம், உங்களுக்கும் காட்டோம். எங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு திரும்ப சொல்ல நாங்கள் அங்கே எதையோ ரசிச்சுன்னு இருந்தோம். அப்புறம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக நாங்கள் போஸ் கொடுத்தோம். இவர் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு ஒரு 5 நிமிஷம் அசையாமல் இருந்தால் கடைசியில் வீடியோ எடுத்தார். அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டோம். இவர் எடுத்த வீடியோ இது ஒன்று தான், கொஞ்சமாக தான் எடுப்பார். அது வந்து அவர் செல்லுக்காகவே எடுத்தார். பிட்டாக அவங்கவுங்க செல்லு கொஞ்சமாக எடுத்தோம். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நான் கொஞ்சமாக எடிட் பண்ணி போடணும். இவர் ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கிறாரு. நாங்களாம் திரும்பி அங்கே திருவள்ளுவர் சிலையை ரசிச்சுட்டு இருந்தோம். சரி அது கிட்டக்க போகலான்னு போட்டிங் போகலான்னு போனோம். கடைசியில் கூட்டம் நிறையா இருந்தது. பசங்கள்லாம் டயர்டாகிட்டாங்க 4 மணிக்கு எழுந்ததுனால. பசி மயக்கம் வரையா, அதனால் நாங்கள் வந்து பீச்சுக்கு குளிக்க வந்துட்டோம். பசங்கள்லாம் ஃபுல்லாக இறங்கி ஆட்டம் போட்டுருந்தாங்க. நானுமே பீச்சில் இறங்கவே மாட்டேன் எப்போவுமே. எல்லாருமே இப்போ என்ன திட்டுறாங்க, பீச்சுக்கு போனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வரணும், கொஞ்சம் காலை நினைக்கணும்னு சொல்கிறனால இறங்குறதுக்கே யோசிப்பேன். ஆனால் இறங்கிட்டேன்னா மேலே வர யோசிப்பேன். அந்தளவுக்கு ஆட்டம் போடுவோம் தண்ணியில். இறங்குற வரைக்கும் தான் அப்படியே ஒதுங்கி நிற்பேன். இறங்கிட்டேன்னா படிமானம் போட்டு உக்காந்துருவேன். நானும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என் பெரிய பையன் தான் தண்ணியில் இறங்குறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணினே இறங்கினான். அவனுக்கு வந்து பீச்சில் இறங்கணுன்றதில்ல, இந்த பீச்சில் இறங்க அவனுக்கு பிடிக்கல. அதனால் அவன் கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் அவனை சமாதானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம். எங்கே போனாலுமே அந்த ஊர் மேக்னெட் வாங்கின்னு வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒட்டுவேன். அதனால் சரி எல்லா கடையிலையும் விசாரித்தோம். ஒரு கடைக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. அதனால் விசாரித்து எந்த கடையில் கம்மியாக இருந்ததோ அங்கே மட்டும் ஒரு 2 மேக்னெட் மட்டும் வாங்கினோம். கன்னியாகுமரி ஒன்று, பாபநாசம் ஒன்று வாங்கினோம். வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் ரூமுக்கே கிளம்பிட்டோம். சரி போய் ட்ரெஸ்ஸெல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரூமை வெக்கேட் பண்ணுமேன்னு வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இவரை கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். விவேகானந்தரை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் திரும்பிட்டோம். மறுபடியும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம். குட்டி விநாயகர் வந்து அந்த சிப்பி உள்ள உட்காந்துருக்கிற மாதிரி எடுத்தோம். இது வந்து வத்தி வைக்கிற தட்டுன்ற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் சிஸ்டருக்கு வந்து ஹேண்ட்பேக் பார்த்தோம். அவங்க ஒன்று ஹேண்ட்பேக் வாங்கிட்ட பிறகு நாங்கள் திரும்ப வந்துட்டோம். நாங்கள் அதிகமாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஏன்டா லக்கேஜ் எங்களால் தூக்கிட்டு வர முடியல. பாவம் அவங்களே ட்ரைவ் பண்ணிவிட்டு அவங்களே லக்கேஜ் தூக்குற மாதிரி இருக்குதுன்ட்டு எதுவும் வாங்க வேணான்னு வந்துட்டோம். வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா பாபநாசம் தான் போகிறோம். நாங்கள் வெக்கேட் பண்ணும்போது சும்மா ஒரு குட்டி வீடியோ எடுத்தோம். நாங்கள் அங்கே போகிறது அடுத்தடுத்த வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். நாங்கள் எந்த ஊருக்கெலாம் போகணுன்றதை ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரிப்பு போனாலே ஏதாவது ஒரு வருத்தம் வரும், ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியாமல் போவோம். ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து எங்களால் மறக்க முடியாத ட்ரிப்பு. அந்த 5 நாளுமே ஒரு சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சி இருந்தது. மனசில் நிம்மதியாகவே இருந்தோம். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எந்த ஒரு வருத்தமும் இல்லை. நீங்களாம் எங்கெல்லாம் போனீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.